இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்டான ஜூஸ் தான் பண்ண போறோம். அப்படி என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கரும்பே இல்லாமல் நம்ம இன்னைக்கு கரும்பு ஜூஸ் தான் போட போறோம். ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூஸ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 2 எலுமிச்சம்பழம், சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வெல்லம். வெள்ளமே சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு ஜூஸ்க்கான டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளத்தை இந்த மாதிரி கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ வெள்ளத்தை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கடுத்து சின்ன துண்டு இஞ்சி தான், பட் ஆனால் அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போடணும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா 2 எலுமிச்சம்பழம் வச்சுருந்தோம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக கட் பண்ணி அதில் இருக்கிற சீடு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எலுமிச்சம்பழம் ஒன்றொன்னா எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பிழிஞ்சு விட்டுருங்க, அந்த சாரை மட்டும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னா இது நல்லா ஃபஸ்ட்டு அரையணும், அதனால தான். அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பீஸை போட்டோம். அதுக்கப்புறம் மூடியை போட்டுட்டு மிக்ஸியை வந்து பார்த்திங்கன்னா 2-3 மாற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளம் வந்து அரையணுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருப்போம். ஸோ அதனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஜூஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜார்லேருந்து ஃபில்டர் வழியாக அப்படியே ஃபில்டர் ஆகி டம்ளருக்குள்ளே விழும்போது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஸ்டாவை சொருவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். நம்மளோட கரும்பு இல்லாமல் கரும்பு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. சரி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு மிக்சிங்கை போட்டுட்டு ஒரு சிப் எடுத்து வச்சா பாருங்கள், செம்மையாக இருக்குது இதோட டேஸ்ட்டு. கரும்பு ஜூஸே தோற்றுரும் போல். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் இந்த மாதிரி ஜூஸ்லாம் வந்து போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பே இல்லாத கரும்பு ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from location. மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பை பாய்.